2026 எக்ஸிட் போல் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரிசல்ட் யாருக்குமே ஃபேவரபிளா கிடையாது. கண்டிப்பா இது ஒரு டஃப்பான ஃபைட்ல தான் போய் நிக்க போகுதுன்றத தெளிவா சொல்லிடுச்சு. டிஎம்கேக்கு மீடியாவோட கவுண்ட் 1 or 2 அட்வான்டேஜ் இருக்கிறதுனால டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்கன்றத கன்ஃபார்மா சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஏடிஎம்கேவும் வின் பண்ணுவாங்கன்னு சில மீடியா சொல்லியிருக்காங்க, சில மீடியா டிவிகே சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டிக்கும் ஃபேவரபிளா வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு எலெக்ஷனா தான் இருக்க போகுது. மே 4 இதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இது எனக்கு பர்சனலா தோணுன ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்றேன். மெஜாரிட்டி ஆஃப் மீடியாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஜெயிக்கின்றாங்க, ஏடிஎம்கே ஜெயிக்கின்றாங்க. ஆனா எப்படி ஒரே ஒரு மீடியா மட்டும் அவங்களும் அதே சாம்பிள்ஸ் தான் கலெக்ட் பண்ணிருப்பாங்க, 40,000 to 50,000 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. எப்படி அவங்களுக்கு மட்டும் டிவிக்கு 90 to 120 சீட்ஸ் அடிப்பாங்கன்றது எப்படிப்பா வந்துச்சு? அதை நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் போய் கேளுங்க. அதுதான் ப்ரூஃப். அவங்க யார் மெஜாரிட்டியா சொல்றாங்களோ அவங்க தான் ப்ரூஃப். அதை நான் செக் பண்ணிட்டேன். நிறைய பேர் செக் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே சொல்றதே இந்த பார்ட்டி தானே சொல்லிட்டே இருக்காங்க. எப்படா இந்த கருத்து கணிப்புல இவங்களுக்கு வந்துச்சுன்றத டவுட் இருக்க தான் செய்யுது. எல்லாரும் போய் ஒரு டைம் செக் பண்ணிங்க, உங்களுக்கான ரிசல்ட் கிடைச்சிடும். ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இன்னும் 3 நாள் தான், மே 4 வந்துடும். அப்பயும் பார்த்துக்கலாம்.